Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் அடுத்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எக்ஸ் வந்து டொமைன், ஒய் வந்து கோடொமைன், இஸ் டிஃபைன் டு பி invertible. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எப்போ நம்ம இன்வெர்டிபிள் சொல்லுவோம் அப்படின்னா, if there exists a function g is a function from y to x such that g composition f is nothing but ix and f composition g is nothing but iy அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு டிஃபைன். ஆல்ரெடி நம்ம இந்த காம்போசிஷன்னா என்ன அப்படிங்கிறது முன்னாடி பார்த்துருந்தோம், அதை வச்சு தான் பேச போகிறோம். எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற ஃபங்க்ஷன் எஃப், ஒய்லேருந்து எக்ஸுக்கு வர ஃபங்க்ஷன் ஜி அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் காம்போசிஷன் எடுக்கிறப்ப எனக்கு ஐடென்டிட்டி ஐனா ஐடென்டிட்டி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இன்வெர்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். The function g is called the inverse of f and it is denoted by f inverse அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். இது ஃபங்க்ஷனில் நமக்கு இன்வெர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பேசுறது. ஓகே, ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், let f is a function from set of all natural number to y be a function defined as. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா f of x equal to 4x plus 3 comma where y is equal to set of all y belongs to natural number such that y is equal to 4x plus 3 for some x belongs to natural number. ஸோ இங்கே இருக்க எக்ஸுக்கு ஏதோ ஒரு எக்ஸுக்கெல்லாம் இது சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போடுறது தான் வந்து என்ன, செட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஷோ தட் எஃப் இஸ் இன்வெர்டிபிள் அண்ட் ஃபைண்ட் இட்ஸ் இன்வெர்ஸ். ஸோ எஃப் வந்து இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷனா அப்படிங்கிறத சொல்லிட்டு அண்ட் அதோட இன்வெர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோம். சொல்யூஷன், கன்சிடர் எனி ஒய் பிலாங்ஸ் டு ஒய் சச் தட் ஒய்யை வந்து நம்ம 4x + 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபார் சம் எக்ஸ் இன் தி டொமைன் என்ன. ஸோ இப்போ இதிலேருந்து எனக்கு எக்ஸ் வேணுன்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ லாஸ்ட்டாக தான் நம்ம பார்த்தோம், ரைட்? இந்த 3 லெஃப்டில் கொண்டு வந்தால் என்ன, y - 3 = 4xன்னு வரும். அதுக்கப்புறம் அதிலிருந்து 4 டிவைட் பண்ணிங்கன்னா வில் கெட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ், ரைட்? ஸோ அப்போ இங்கேருந்து நான் இந்த 3 லெஃப்டில் கொண்டு வந்தால் y - 3 = 4xன்னு வரும். அப்புறம் இந்த 4 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா ஸோ y - 3/4 = x, அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஓகே, ஸோ y - 3/4 = x. Define g is a function from y to n, reverse lapped, okay, by g of y is equal to y - 3/4. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு g of y அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். Now g composition f of x which is equal to g of f of x ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரைட்? g composition fனா g of f of x அப்படின்னு எழுதுவோம். அப்போ g of what is your f of x கொஸ்டினில், ஸோ இதுதான் f of x, ரைட்? 4x + 3 அதை நம்ம எழுதிக்கிறோம். தென் வாட் இஸ் g of x, நம்ம இங்கே டினோட் பண்ணியிருக்கோம் g of y-னா y - 3/this. ஸோ அப்போ g of 4x + 3னா என்ன, இந்த y பிளேஸில் 4x + 3 போட போகிறோம். ஸோ 4x + 3 - 3 / 4. ஸோ +3 - 3 கேன்சல் பண்ணால் 4x/4. ஸோ யூ ஆர் கெட்டிங் x. அப்போ என்ன வருது, g composition f பண்ணுறப்ப we are getting x. ஓகே, ஸோ அப்போ என்ன வருது, இன்வெர்டிபிள். இதே மாதிரி நம்ம f composition g-யும் செக் பண்ண போகிறோம். ஸோ f composition g of y equal to f of g of y. ஸோ அப்போ g of y-னா என்ன, மேலே நம்ம வச்சுருக்கோம் y - 3/4 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ f of x, ஸோ f of xனா 4x + 3. அப்போ x பிளேஸில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூ போட போகிறேன். அப்போ 4 × x பிளேஸில் y - 3/4 + 3. ஸோ 4 கேன்சல், y - 3 + 3ன்னு வந்துடும். -3 + 3 கேன்சல் ஆகி என்ன வருது, y. அப்போ f composition y பண்ணுறப்ப we are getting y. g composition x f பண்ணுறப்ப we are getting x. ஓகே, ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு வர்றதுனால அதான் ஐடென்டிட்டி. ஸோ அப்போ g composition f of x equal to I of n and g composition y equal to I of y. ஓகே, இது yல வருது in terms of and இது வந்து in terms of x. அப்போ ரெண்டுமே வர்றதுனால f is என்னது, invertible function and g is the inverse of f. இப்போ g is the inverse of fன்னு சொல்கிறோம். எது g, அப்போ இன்வர்ஸ் எது, இதுதான் நம்மளோட இன்வர்ஸ். ஸோ y - 3/4 தான் நம்மளுக்கு இன்வர்ஸ். அது சிம்பிளாக இதிலிருந்து ஒய்யை கொண்டு வரது தான். ஓகே, அதுதான் நம்மளோட இன்வர்ஸ் அப்படின்னு பேசுவோம். அந்த இன்வர்ஸ் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த காம்போசிஷன் கான்செப்ட்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதை டேரெக்டாக காம்போசிஷன் இல்லாமல் நம்ம எப்படி இன்வர்ஸ் எழுதுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்ளம் 4.2, find the inverse of the
ஃபங்க்ஷன் f of x equal to 3x plus 6 இதோட இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சொல்யூஷன் given f of x equal to 3x plus 6. ஸோ y equal to f of x நம்ம என்ன பண்ணுவோம், y equal to 3x plus 6 எடுப்போம். அப்புறம் இந்த 6 லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா y minus 6 equal to 3x. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா y minus 6 by 3 equal to x அவ்வளோதான். ஆர் y by 3 minus 6 by 3 equal to x எடுத்துக்கலாம். ஸோ y by 3 minus 2 equal to x. இதுதான் வந்து என்ன இன்வர்ஸ். ஸோ அப்போ f inverse of y வந்து நமக்கு என்ன y by 3 minus x. ஸோ f inverse of y ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை தான் வந்து y-ஆ கன்சிடர் பண்ணியிருக்கோம். சாரி இதை தான் f of x ரைட். ஸோ f of x அந்த f ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா f inverse of. ஓகே ஸோ அப்போ f inverse of y is equal to y minus 3 by 2 சாரி y by 3 minus 2 ஆர் f inverse of x வந்து என்னது x by 3 minus 2. ஸோ அதை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே f of x f inverse of y f inverse of x நம்ம மாற்றிக்கிட்டோம். ரெண்டும் சேம் எப்பயா இருந்துச்சு அப்படின்னா 1 to 1 இருந்ததுன்னா, ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது ரெண்டும் ஃபங்க்ஷனும் 1 to 1 இருக்குன்னா நம்ம அதை வந்து என்ன சொல்லலாம், தே ஆர் சேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டினோட் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா 1 to 1 இருந்தால் மட்டும். ஓகே ஸோ அப்போ 1 to 1 என்ன ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். 1 to 1 f of x f of x1 x2 ஈக்குவலாக இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 to 1 செக் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துப்போம், f of x1 equal to f of x2 அப்படின்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அப்போ 3x1 plus 6 equal to 3x2 plus 6ன்னு வரும். ஸோ 6 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 3x1 equal to 3x2ன்னு வரும். ஸோ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா x1 equal to x2. ஸோ f of x1 f of x2 ஈக்குவலாக எடுத்து f of x equal to x1 equal to x2 வந்ததுனால இது வந்து என்ன 1 to 1. ஸோ அப்போ 1 to 1 இருந்தால் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா f inverse of y-யும் f inverse of x-ம் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஈக்குவல். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே y-ஆ இருக்கிறத இன் டர்ம்ஸ் ஆஃப் வேரியபிள் x-ஆ மாற்றிட்டேன். அப்படி இல்லைன்னா இங்கே நம்ம பேசணும் ஞாபகம் இருக்கா. ஸோ g inverse g of y அப்போ இதை ரைட்டில் கொண்டு வந்தால் என்ன g inverse of this equal to y. அதுதான் நம்ம இங்கே வேறு மாதிரி ஃபார்மில் பேசுகிறோம். இது வந்து என்ன x equal to அப்போ இதை வந்து f of x அதிலிருந்து டெரிவ் பண்ணுது. இதுதான் ஃபைனலாக நம்மளுக்கு இந்த இன்வர்ஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா g inverse of this equal to y. அதை தான் நம்ம இங்கே லாஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். என்ன சொன்னோம், g is the inverse of f. அப்போ அந்த ஃபைனலாக வந்த ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு இன்வர்ஸ். இங்கே லாஸ்ட்டாக என்ன வருது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாக நீங்கள் டெரைவ் பண்ணுறப்ப இதிலிருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதுறப்ப வர்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு இன்வர்ஸ் ஃபார் தட் ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன். அதை தான் நம்ம இங்கேயும் செக் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் ஈக்குவல் எப்பயா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் 1 to 1 இருந்தால் both inverse are equal. ஸோ அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படி வேரியபிளை மாற்றி எழுதியாச்சு. தென் ப்ராப்ளம் 3 அதே மாதிரி இப்போ மேலே பார்த்த மாதிரி இன்னொரு கொஸ்டின். இஃப் எஃப் இஸ் இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, டிஃபைன்ட் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 4/4 அவங்களே இன்வெர்டிபிள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன, ஜி காம்போசிஷன் எஃப்ஓ எஃப் காம்போசிஷன் எஃப்ஓனா அந்த ரெஸ்பெக்டிவ் ஐடென்டிட்டிஸ் வரும். தென் ரைட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன் அப்போ கிவன் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம் y. ஸோ y equal to 3x minus 4/this, 5 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 5y equal to 3x minus 4. இந்த minus 4 லெஃப்டில் கொண்டு வந்தால் 5y plus 4 equal to 3x. 3 டிவைட் பண்ணிங்கன்னா 5y plus 4 divided by 3 equal to x. ஸோ அப்போ f inverse of y வந்து நம்மளுக்கு என்ன வருது, 5y plus 4 divided by 3 அப்படின்னு வருது. அது அப்படியே நீங்கள் f மாற்றினீங்கன்னா என்ன ஆகும், x f inverse of x equal to 5x plus 4/3. தட் இஸ் f inverse of x, இது f inverse of y. அதாவது ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்மளோட வேரியபிள் ஃபார் இன்வர்ஸ் ஃபார் தட் ஃபங்க்ஷன். இதுவும் இப்போ நம்மளுக்கு 1 to 1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக போட்ட மாதிரி எஃப் ஆஃப் x1 equal to f of x2. ஸோ அப்போ f of x1 x2 ஈக்குவல் அப்போ 3x1 plus minus 4 divided by 5 equal to 3x2 f of x1 equal to x2. So 3x2 minus 4/5. 5 cancel. So இந்த minus 4 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா minus 4 plus 4 cancel ஆகி லாஸ்ட்டாக என்ன வரும், 3x1 equal to 3x2. 3 கேன்சல் பண்ணிங்கன்னா x1 equal to x2. ஸோ f of x1 f of x2 ஈக்குவல்னு எடுத்துட்டு x1 x2 ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ தட் 1 to 1. இப்போ 1 to 1 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டோட இன்வர்ஸ் அதாவது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோ ஈக்குவல். அப்போ இங்கே ஒய்க்கு பதில் எக்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான் இன்வர்ஸ் ஃபார் that function. Okay, so that's all for this question number 3 and that's all for this video also. So இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம
இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட கான்செப்ட் அண்டு இன்வர்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இன்வெர்ட்டிபிள்னா கான்செப்ட் அந்த காம்போசிஷனை வச்சு நம்ம போடுறது இன்வெர்ட்டிபிள். இன்வர்ஸ் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே நம்ம கூட எழுதிக்கலாம், பட் அது ஆஸ் வெல் அஸ் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 1 to 1 மட்டும் மெயினாக செக் பண்ணிடுங்க. நீங்கள் டேரெக்டாக போட போகிறீங்கன்னா 1 to 1 இருக்குன்னா அப்படியே நம்ம எழுதிக்கலாம் ஒய்யை வச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ and remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.